ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபீஸ் சேனல். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. ஆமாங்க, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். இப்போ நம்ம சூப்பரான இந்த நியூ இயர் வரப்போகிற நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கேக் பண்ணலாம். சாக்லேட் கேக் பண்ணலாம் வாங்க. இதுக்கு நான் சுலபமான முறையில் கேக் பண்ண சொல்லித்தரேன். அவன் வேண்டாம், எக்கு வேண்டாங்க, வீட்லேயே செய்யலாம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சிடலாங்க. இது வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுவும் இல்லைன்னா ஒரு தோசைக்கல்லில் சூடு பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா. இதுக்கு வந்து நம்ம அவனே தேவையில்லைங்க, நான் 2 முறையில் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது நம்ம எதில் வந்து மெஷர் பண்ணமோ மைதாவை அதிலேயே வந்து சர்க்கரையும் எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் மைதாவுக்கு 2 கப் சுகரு. ஸோ இந்த சுகரோட நம்ம 3/4 கப்பு கொக்கோ பவுடர். ஸோ இது சாக்லேட் கேக்னால நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். ஸோ கூடவே இப்போ பாருங்கள், இந்த கொக்கோ பவுடரோட நாம் பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ நான் வந்து 1/2 கப் வந்து பால் விட்டுருக்கேன். நீங்கள் முன்னாடியே வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். அப்புறம் 1 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில். ஸோ எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணால் எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையானது பேக்கிங் பவுடர். நான் 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து கம்மியாக தான் போடணும், 1 ஸ்பூன். கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எக்கு போடுறதில்ல, எக்குக்கு பதிலாக நம்ம தயிர், கெட்டியான தயிர் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க்கு வச்சு நல்லா வந்து அடிச்சுக்குங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கலக்கிறதுலாம் இருக்குங்க, நல்லா ஃபைனாக நல்லா கலக்கி அடிச்சுக்கணும் விஸ்கில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சரே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ தயிர், பால், சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். நம்ம போட்ட கொக்கோ பவுடர் இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் கேக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி விடும்போது நல்லா மடிப்பாக இது மாதிரி வரணுங்க. அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நம்ம வீட்லேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இப்போ தயாராகிடுச்சு நமக்கு பேட்டர். ஸோ இதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கீ விட்டு, நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பட்டர் பேப்பர் நல்லா தடவிட்டு பட்டர் பேப்பரை அதுக்குள்ளே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுறோங்க. ஏன்னா பட்டர் பேப்பர் ரொம்ப முக்கியம். இது சாக்லேட் கேக்னால வந்து உங்களுக்கு வந்து அடியில் பிடிச்சிக்காமல் இருக்கும், நம்ம ஷேப்புக்கு அப்படியே வந்துடும். இதே வெண்ணிலா கேக் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சாக்லேட் இல்லாத கேக்குக்கு நீங்கள் பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ நான் இப்போ 2 பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோம், இன்னொன்று வந்து நம்ம தோசைக்கல்லில் வைக்க போகிறோம். ரெண்டுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதில் ஒரு பாதி, அதில் ஒரு பாதி விட்டுடலாம். பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள். இதுதான் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி, கரெக்டான பதம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாம் இந்த மாவு, இந்த பாத்திரத்தை வந்து நல்லா டேப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த குழியாக அந்த ஏர் பபிள்ஸில் வராமல் இருக்குங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து டேப் பண்ணிக்கணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சிடலாம். ஸோ இந்த பாத்திரத்தை சுற்றி இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கணுங்க. குக்கருக்கும் பாத்திரத்துக்கும் இடைவெளி இருக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம குக்கர் மூடியில் வந்து அந்த கேஸ்கெட் போடாமல், வெயிட் போடாமல் ஒரு 45 மினிட்ஸ் வைக்கணும். சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ். இப்போது
இன்னொரு இது வந்து நம்ம தவாவில் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் சின்ன குக்கர் எடுத்துருந்தேன். அதாவது நீங்கள் குக்கர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நல்லா அடி கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் பட்டர் பேப்பர் போட்டு மீதி இருக்கிற இந்த பேட்டரை போட்டுட்டு இதையும் நல்லா டேப் பண்ணி நம்ம தவா லைட்டாக வெதுன்னு இருக்கு இல்லையா தவா தோசைக்கல் நல்லா தண்டவாள கல்லாக இருக்கணுங்க. இந்த நான்ஸ்டிக்கர்லாம் வைக்கக்கூடாது. நல்லா தண்டவாளக்கல் நல்ல கிடமான தோசைக்கல் இருக்கணும். ஸோ அதில் வச்சிடலாம். ஸோ பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்ல கிடமான தட்டு போட்டு மூடிடணும். ஸோ நம்ம 45 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷலான கேக் வந்து இந்த தடவை நான் வந்து ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்கே பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இப்போ நியூ இயர் வருது இல்லைங்களா, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 45 மினிட்ஸ் கழித்து ஒரு கத்தியோ இல்லைன்னா நல்ல ஷார்ப்பான இதை திங்ஸ் வந்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வெந்திருக்குன்றது தெரியுது. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால பாருங்கள் ஈஸியாக எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த பட்டர் பேப்பர் எடுத்துட்டா உங்களுக்கு அழகாக வந்துடும் கேக்கு. பாருங்கள் எவ்வளோ வேகும்போதே நல்லா ஸ்மெல் வந்ததுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் அந்த தவாலேருந்து எடுத்தது. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் அவன் தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்கு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வீட்டில் கேக் செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட்டை வந்து மில்கோட மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து அது மேலே ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதை ஊற்றி நல்லா ஸோ இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். 2 டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து மில்கோட நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் போல் என்ன வேணால் உங்களுக்கு வந்து மேலே நட்ஸு கூட நாங்கள் நல்லா தூவிக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. க்ரீமில் கூட உங்களுக்கு இருந்ததுன்னா வந்து அழகாக வந்து விப்டு க்ரீம் இருந்ததுன்னா அழகாக நீங்கள் நேம்ஸு அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். விஷ் எழுதிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து நான் இங்கே வந்து நான் வேஃபர் எடுத்து வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. இந்த கேக் வந்து என்னோடய டாட்டருக்காக நாளைக்கு பர்த்டே, அவளுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் சர்ப்ரைஸாக. ஸோ நீங்களும் இந்த நியூ இயரில் கேக் பண்ணுங்கள், வீட்லேயே என்ஜாய் பண்ணுங்கள். நான் 45 மினிட்ஸில் இதை பண்ணிட்டேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 300 இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு 1000க்கு. லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படியாவது இந்த தடவை வந்து 5Kவாவது ரீச் பண்ணணும். அதுதான் அந்த டார்கெட்டு இந்த நியூ இயர்க்குள்ளே. தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை, குக்கிங் சேனலை. விஷிங் யூ ஆல் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.